ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் எங்களோட சேனல் அக்கௌண்ட் ஹேண்டிங் கால்ஸ் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்குறீங்க. கால்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. லைக் ஒன்லி கோர்சஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். நேற்று எத்தனை பேர் உங்களோட லெவல்ஸை வாட்ச் பண்ணீங்க? ஜஸ்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கொடுத்த ஜோனில் மார்க்கெட் சூப்பராக ரியாக்ட் ஆச்சு. நமக்கு ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் உங்களுக்கு வியூ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? 25,000ல லைக் மார்க்கெட் வந்து க்ளோசிங் மார்க்கெட் நமக்கு எவ்வளோ இருந்ததுன்னா ரிஜெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே போல தான் இந்த இடத்துல நான் 25,000 ரிஜெக்ஷனில் நீங்கள் நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். எக்ஸாக்டாக 25,000 ஏன்னா இங்கே எடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஓஐ டேட்டா ரிஜெக்ஷன் கிடையாது. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே தான் நான் ட்ரேட் இங்கேருந்து நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து இன்னைக்கு ஒரு 11,000 சம்திங்கில் நீங்கள் நான் ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இதுவே ஷார்ட்டாக தான் புக் பண்ணியிருப்போம். ஒரு 30 பாயிண்ட் சம்திங் இன்னைக்கு நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்டு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் டெய்லி வீடியோஸ் கொடுக்க. அண்ட் நேத்துக்கான லெவல்ஸ் எப்படி இருந்தது, நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணீங்க, என்னென்னலாம் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நேற்று லெவல்ஸ்லாம் ரியாக்ட் ஆச்சா, ரியாக்ட் ஆகல, ஏன்னா லாஸ் பண்ணீங்களா, ப்ராஃபிட் பண்ணீங்களா, அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறீங்கன்ட்டு மறக்காம இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் கொடுத்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேம் தான். இப்போ நான் என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நேற்று நான் கொடுத்துருப்பேன் 55,225. ஓகே, இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல சம் வாய்ஸ்ல நான் ஏதோ ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். டிஎம் பண்ணியிருந்தீங்க. இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லிப்பேன். ஏன்னா டேட்டா வச்சு நீங்க நிறைய பேருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அது ஒரு சின்ன வாய்ஸ் நோட்ல மெம்பர்ஷிப்ல நான் மாத்தி கொடுத்துருப்பேன். ஓகே, ஆனா லெவல் சேம் லெவல் தான் கொடுத்துருந்தோம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னா, இந்த 55,225 ஜோன் இருக்கு பாத்தீங்களா, இது நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். இதுல நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்க, ஷார்ட்டா ட்ரேட் எடுத்து முடிக்கிறீங்கன்னா இந்த லைன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பேட்டர்ன், இது நமக்கு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. இப்போ இன்கேஸ் நாளைக்கு வந்து 55,000 ரேஞ்ச் நமக்கு நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஈஸியா 55,800 வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடும். 200 பாயிண்ட்ஸ் ஈஸியா ஃப்ரீ ஃபால் ஆகும். இந்த லைன் நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இந்த லெவல்ல நீங்க ஸ்கேல்பிங் ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் ட்ரேடுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா லாங் ட்ரேட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்பதான் நம்ம லாங் ட்ரேட் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் லைக் லாங் ட்ரேட் எங்கெங்கெல்லாம் வெயிட் பண்ணலான்ற வியூ சொல்லிடுறேன் பாருங்க. நாளைக்கான ஜோன் வந்து 55,225. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 55,225 ஜோன் ரெசிஸ்டன்ட் நாளைக்கு ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்ச்ல இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் பாசிபிள். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. இப்போ எதுக்காக நான் வந்து அடிக்கடி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல என்ன நடந்திருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து லைக் இங்க இருந்து நமக்கு லோ வந்துச்சுங்களா, இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆயிட்டு நல்லா மொமெண்டம் கொடுத்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல வந்துருச்சு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு டேட்டாவோட ரிஜெக்ஷன் ரொம்ப அதிகம், ஓஐ டேட்டா. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு லைன் கூட நான் ட்ரா பண்ணியிருந்திருப்பேன். போன சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சில் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஆனால் டச் ஆகல. இந்த இடத்துல ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் இருந்தால்தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அகைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ரேஞ்சில். ஆனா இப்போ லைக் பேங்க் நிஃப்டில வந்து லாட் சைஸ் அதிகமா போக முடியாது. அதுதான் நிஃப்டி நான் இன்னைக்கு சூஸ் பண்ணேன் எண்ட் ஆஃப் த செஷன்ல. ஓகே, இப்போ இதை சிம்பிள். இந்த 55,225 ஜோன் நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை கட் பண்ணி நமக்கு நாளைக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மேல க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா இங்க சப்போர்ட் எடுத்து 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அதில் தான் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் பாக்குறவங்க ஜஸ்ட் இது மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பிகினருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல லாஸ் பண்ணிட்டு இருக்கிற 5 ஹவர்ஸ்ல அந்த லாஸ் ரெக்கவரி பண்றீங்க? மேக்ஸிமம் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்றது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல ப்ராஃபிட் பண்றீங்களா, இல்லனா மார்க்கெட் இருக்கிற ரிமைனிங் 5 ஹவர்ஸ்ல ப்ராஃபிட் பண்ணீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஓவர் ட்ரேட் பண்ணுவோம், ஃபேக் பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும். நிறைய மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் நமக்கு நடக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்ல. அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சு இங்க தான் மார்க்கெட் போகும், இங்க தான் ஃபால் ஆகும் தெரிஞ்சிடும். அப்ப நம்ம பொறுமையா ட்ரேட் எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஓகே ஃபைன். ஓகே, நம்ம டாபிக்ல போயிடலாம். 55,225 ஜோன் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா நாளைக்கு ஆக்ட் ஆகும். 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு சொல்ற கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல இங்க நம்ம ட்ரேட் எடுக்கல, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவரே நமக்கு ரேஞ்ச் கொடுத்துச்சுன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் ஆக்ட் ஆனோம் இந்த ரேஞ்ச் வந்து பாருங்க நமக்கு ஓஐ டேட்டா இந்த க்ரூஷியல் ஜோன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து புதுசா இன்னைக்கு ரியாக்ட் ஆகுற ஜோன். இப்போ நமக்கு
ஹரிசாண்டல் ரேவா நான் ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த பாயிண்ட்ல ஓகே. 55,360 வந்து புது ஜோன். நாளைக்கு இந்த ஜோன் ஆக்ட் ஆகும். இது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு வந்து இங்க சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, இங்க இருந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் மூவ் ஆகும். அதுக்கு மேல போகிறது ஓன் ரிஸ்க். இப்போ இன்கேஸ் இந்த ஹை வரைக்கும் வந்ததுன்னா 55,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 55,462ன்ற ஜோன்ல நமக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடும். இந்த ரேஞ்ச்ல. மேபி இங்க எடுக்கல. நீங்க இங்க புட் ஆப்ஷன் போல 1 ஹவர்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் குடிச்சுன்னு எடுத்துக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா இங்க இருந்து நம்ம திருப்பி ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிள். இதுல நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. 55,031ன்றது இப்ப இருக்கிற சப்போர்ட் ஏரியா. ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ இங்க எடுக்கிறீங்கன்னா ஈஸியா மார்க்கெட் வந்து ஹைல இருந்து லோ வரைக்கும் நமக்கு 200 பாயிண்ட்ஸ் ஈஸியா நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிடும். ஓகே சிம்பிள். இதான் அனாலிசிஸ். மேபி இது கீழே உடைக்குதுன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. 55,225, 55,462, 55,031, 54,000 சாரி 54,912. ஓகே இந்த ரேஞ்ச்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வச்சு ஈஸியா ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நிஃப்டி போயிடலாம். நிஃப்டி நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸாக்டா அந்த 25,000ல ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டுங்க. இந்த 25,000 இங்க ஏன்னா இந்த ட்ரேட் நானுமே தான் இங்க எடுத்திருந்தேன். எதுக்காக இங்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணா இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்ன்ல நிறைய டைம் நேற்று ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு பிஃபோர் டே இன்னைக்கு கொடுத்துருக்கு. அப்ப ஈஸியா அந்த பாயிண்ட்ல டச் பண்ணி மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகும். இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு குரூஷியல் ஜோன் வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து லைக் ஒரே நிமிஷம். இந்த லைன் இப்போ அந்த லோ டு ஹை என்னமோ நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணா மிட் லைன்ல ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். மிட் லைன் வந்து பாத்தீங்கன்னா 24,921. ஓகே 921 ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்லோலி எடுத்துக்கோங்க, 10 பாயிண்ட்ஸ் ஹைலி எடுத்துக்கோங்க. இங்க நமக்கு எங்க வேணா ரிவர்சல் ஆகும். கரெக்டா மிட் பாயிண்ட்ல இருந்து 10 பாயிண்ட்ஸ் மேல 10 பாயிண்ட்ஸ் கீழே வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகுனா சப்போர்ட் எடுத்து ஈஸியா மேல போயிடும். இல்ல இந்த சப்போர்ட் நமக்கு உடைக்குது. இந்த சப்போர்ட் உடைக்குதுன்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஸ்டாப் வந்து இங்க தான் நமக்கு 24,840ல வந்துரும். ஓகே ரேஞ்ச். இப்போ எந்த பக்கமும் உடைக்கலனா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். சைட்வேஸ் ரேஞ்ச்ல தான் இருக்கும். எந்த பக்கமும் நமக்கு மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகாது. இன் கேஸ் இந்த 24,840 உடைக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 24,840ன்ற ஜோன் நமக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்த ஸ்டாப் வந்து 24,615ல தான் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகும். இங்க நம்ம லாங் ட்ரேட் போகலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நிஃப்டில போறீங்கன்னா ஸ்கேல்பிங் தான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ற ஐடியா இருந்ததுன்னா மட்டும் ஸ்கேல்பிங் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கேல்பிங்ல நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே அதுல கொஞ்சம் டிசிப்ளினா ஃபாலோ பண்ணாதான் நம்மளால ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் லாஸ் பண்ணாம நியூட்ரல் ஜோன்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட் ஜோனை கன்வெர்ட் பண்ணணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணணும் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸை ப்ராஃபிட் ஜோன்ல கன்வெர்ட் பண்ணாதீங்க. நியூட்ரல் ஜோன் கன்வெர்ட் பண்ணுங்க. இப்ப லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா லாஸை விட்டுட்டு ப்ராஃபிட்டும் பண்ணாதீங்க லாஸும் பண்ணாதீங்க ட்ரேட் பண்ணுங்க. அந்த ஜோனுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுங்க. அப்படிதான் உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியும். எடுத்த உடனே எல்லா லாஸையும் நம்ம ரெக்கவரி பண்ணிடலாமா ப்ரோனா பண்ணலாம். ஆனா அந்த எஃபர்ட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். 24 ஹவர்ஸ் லைக் நீங்க ஒரு நாளைக்கு மினிமம் நீங்க ஒரு 10 மணி நேரம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ப்ரீ மார்க்கெட் டேட்டா குளோபல் மார்க்கெட் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி சிம்பிளா பண்ணீங்கன்னா பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் எஃபர்ட் போடணும். ஓகேங்களா சிம்பிள். இதான் இன்னைக்கான லெவல்ஸ். ஓகே உங்களுக்கு சொல்லிப்பேன். திருப்பி ஒரு நான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துறேன் பாருங்க. 25,000 ரெசிஸ்டன்ட், 25,116 110 இருந்து 116 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 24,921, 24,840, 24,006. ஏன்னா இங்க நமக்கு உடைக்குதுன்னா இது வந்து சின்ன சின்ன ரிவர்சல் ஆக்ட் ஆகும். இது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது, ஷார்ட் சப்போர்ட் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இங்க இருந்தா நமக்கு திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,615. ஓகே இந்த ஜோன்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு ஒரு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லெவல்ஸை தெரிஞ்சு ட்ரேட் எடுப்பாங்க. போயிட்டு பிளைண்டட் யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்க்கு 200 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். அண்ட் செப்டம்பர் பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. வில்லிங் இருக்கவங்க அந்த பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயிலான டாபிக்லாம் கிடையாது. ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் ரீச் பண்ணிடும். மெம்பர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். ஓகே தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க.